அப்போ விஜய் எப்படியாச்சும் நம்ம பக்கம் அழைச்சிட்டோம்னா கண்டிப்பா திமுக விழித்து இல்லாம. ஆனா இந்த பக்கம் விஜய் என்ன சொல்றாரு, என்னோட நான் தான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன். அவர் எடப்பாடி அவர்களும் அதுதான் சொல்றாரு, நான் தான் சொல்றாரு. அப்படி கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிள் கிடையாது. இவர் அழைச்சாலும் விஜய் வரமாட்டார். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எண்ணூர் சைட்லாம் போனீங்கன்னா அங்கு கிராமங்களை துறைமுகம் அமைக்கிறது, துறைமுகம் அமைக்க ஆதானிக்கு துறைமுகம் அமைக்கிறன்ற பேர்ல அங்க பல்வேறு நதியையும் குட்டைகளையும் ஏரிகளையும் அழிச்சிருக்காங்க. சிப்காட் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அரசு வேலை சரியான முன்னுரிமை தருகிறேன், நல்ல சம்பளம், அப்படி இப்படிலாம் சொல்லி தமிழ்நாடு வளர போகுது, உலக அளவுல பாப்புலராக போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா வளர்ந்தது அந்த மக்கள் கிடையாது. நான் விவசாயம் பண்ணி சாப்பாடு சாப்பிடுறது, அந்த இடத்துல காலி பண்ணுப்பா, நான் ஏர்பிளைன் வருது, ஏர்போர்ட் வருதுன்னா என்ன பண்ணுவேன் நான்? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். என்ன ஒரு சிரிப்பு, பொற்கொடி கட்சி ஆரம்பிச்சாங்க, சிரிக்கிறீங்களா? பொற்கொடின்றது யாரு? ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி. அந்த கட்சி பேர் பார்த்தீங்கன்னா தமிழக பகுஜன் சமாஜ் கட்சின்னு வச்சிருக்காங்க. ஏன் இவங்க தமிழக பகுஜன் சமாஜ் கட்சின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், இந்த நாள்ல தான் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொண்ட நாள், இறந்த நாள். ஏன்னா 1 வருடம் ஆயிடுச்சு. ஏன்னா ஊர்கள் சொல்ற மாதிரி நேற்று தான் செத்த மாதிரி இருந்துச்சு, இதுக்குள்ளே 1 வருஷம் ஆயிடுச்சுன்ற மாதிரி இன்னைக்கு கணக்கு இருக்கு. ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டிலே ஒரு உலுக்கிய சம்பவம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் ரவுடிங்க சுத்தி வளைச்சு ஒரு பட்ட பகல்லே வெட்டிட்டு போற ஒரு தமிழ்நாட்டுல துயர சம்பவம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான சம்பவம் ஒண்ணு. அப்போ அப்படி இருக்கையில ஏன் அந்த ஆம்ஸ்ட்ராங்கை பத்தி நம்ம தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 1 வருடம் ஆச்சு, இன்னமும் அது அவர் இறப்புக்கான பின்னாடி யார் காரணம், அரசியல் சூழ்ச்சியா இல்ல தனிநபர் மோதலா, இப்படி பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு. ஆனா இந்த கேள்விக்கு இன்னும் விடை அமையலன்றதான் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கு தனிநபர் மோதல் தான். ஏன்னா ஆல்ரெடி இவர் போய் இன்னொருத்தரை கொன்னதாகவும் அவங்க இவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுத்து கொன்னதாகவும் தான் போலீஸ் தரப்புல கொடுக்குற ரிப்போர்ட். ஆனா பகுஜன் சமாஜ் கட்சியில இருக்கிற முக்கிய நிர்வாகிகளா இருக்கட்டும், அதே சமயம் பா ரஞ்சித் இயக்குனராக இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற தலித் லீடர்ஸ் இதை நம்பல. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ரிவெஞ்ச் கிடையாது, இது ஒரு அரசியல் படுகொலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அரசியல் படுகொலைக்கு இவங்களும் என்ன காரணம், யார் பின்னாடி சூழ்ச்சி இருப்பாங்கன்ற மாதிரி இவங்களும் வெளிப்படுத்தல. ஆனா திமுக மேல கடுமையா சாடுறாங்க. ஏன் திமுக சாடுறாங்கன்னா, சரியா சட்டப்பூர்வமா இவங்க விசாரிக்கல. சட்டப்பூர்வ விசாரிச்சா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க, என்ன இருக்கும், இல்ல இது அரசியல் படுகொலையா தனிநபருக்கு படுகொலையான்ற மாதிரி ஒரு கொலைக்கு பின்னணி என்னன்றது சீரா ஆராய்ஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள நிறைய கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. அப்படி ஒட்டு பார்க்கையில திடீர்னு பாத்தீங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் மனைவி திடீர்னு கட்சியில முன்கை எடுத்து வட மாவட்டங்கள்ல இருக்கிற எல்லா பகுதிகளும் போய் ஆய்வு பண்றதா இருக்கட்டும், விசிட் பண்ணி எப்படி நடந்தது, எந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அப்படி ஈடுபட்டு இருக்கிற நேரத்துல அந்த கட்சியில இருக்கிற ஒரு தலைவர் புதுசா போட்ட அவங்களுக்கும் இவங்களுக்கும் பல முரண்பாடு ஏற்பட்டுச்சு. முன்னுக்கு பின்னு சரியா இல்ல, பல முரண்பாடு இருந்துச்சு. ஏன்னா நீங்க சரியா நீங்க கம்யூனிகேஷன் கொடுக்கறதுல, எனக்கு எந்த தகவலும் சொல்றது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி அந்த கட்சி தலைவருக்கும் இவங்களுக்கும் சண்டைலாம் வந்துச்சு. பொதுவெளியிலேயே 2 பேரும் மாறி மாறி கருத்தை பேசி மோதிக்கிட்டாங்க. இவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடியை திடீர்னு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. எப்படி அது மாதிரி சாத்தியமா? ஏன்னா இந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்காருல்ல, அவரை நியமிச்சதே பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தான். அது நியமிச்சது மட்டும் இல்லாம என்னோட காலில் விழுந்தாங்க, என்ன பொறுப்பு போட்டுருங்க, நான் கட்சியை நல்லா பார்த்துப்பேன், அண்ணன் இருக்கிற மாதிரியே நானும் சூப்பரா பார்த்துப்பேன், மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சின்றது பாத்தீங்கன்னா வட மாவட்டங்களில் மட்டும்தான். ஆம்ஸ்ட்ராங்கே பாத்தீங்கன்னா நீங்க வட மாவட்டன்றதை விட வட சென்னையில மட்டும்தான் அவருக்கு பிரபலம். நீங்க தென் சென்னையில எடுத்துட்டா கூட நிறைய பேருக்கு அது தெரியாது. அது மற்ற சில பேர் கமெண்ட்ஸ்ல கூட ஏத்துக்க மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியுமா, தமிழ்நாடு முழுசா ஒரு பிரபலம் பெற்ற கட்சி தலைவர்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. குறிப்பா வட சென்னையில சில வட மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் தலித் பகுதிகளில் அவர் கொஞ்சம் பிரபலமான ஆளு. அந்த பர்டிகுலர் சமூகத்துக்கு மட்டும் தான் இவர் தெரியுமா, இல்ல எதனால அது அப்படி? இல்ல கட்சியே ஒரு ஒடுக்கப்பட்ட சார்புல தான் வந்தது. சமாஜ்வாதின்றது பாத்தீங்கன்னா மாயாவதின்னு ஒருத்தர், பகுஜன் சமாஜ், ஆமா அவங்க தான் இந்த கட்சியை ஓபன் பண்றாங்க. அவங்க ஒரு ஒடுக்கப்பட்ட இதுல இருந்து ஒரு முதலமைச்சர் 4 டைம் ஆனவங்க. இந்தியாவில் முதல் முதலமைச்சரானவங்க அவங்க தான். அதனொட்டி இங்க ஒரு பிரான்ச்சை ஓபன் பண்ணது தான்
இங்க தமிழ்நாட்டுல ஆல்ரெடி தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, அப்புறம் வேற யார் இருக்காங்க? இல்லையா, அப்ப அவங்க தனித்தனி பேர்ல இயங்குறாங்க. சில பேர் இவங்க ஆளாளுக்கு தலித்துகளுக்கான போராட்டங்கள் தான் சொல்றாங்க. இவங்க ஒரு கொள்கை கோட்பாடு, அவங்க ஒரு கொள்கை கோட்பாடுன்னு வச்சிருக்காங்க. இவங்க ஒரு தனிப்பட்ட கொள்கை கோட்பாடுன்னு தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கையில இந்த கட்சியில சில முரண்பாடு வரும்போது, இவர் இறந்த உடனே சில முரண்பாடு வந்த உடனே காலில் வந்து இவர் கெஞ்சினதாகவும் நான் தான் போட்டேன்னு சொன்னதாகவும், திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்க பேச்சு இவங்க கேட்கல, அந்த தலைவரே வந்து இவங்க பொற்கொடி பேச்சு கேட்காத அப்படின்ற மாதிரி இருக்கு. உடனே இவங்க வந்து நிறைய வந்து அவங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்றாங்க, நீ இப்படிலாம் செய்யாத, பண்ணாத, பேசாதன்ற மாதிரி பொது வெளியிலேயே பேசுறாங்க. அவர் ஏத்துக்க மாட்டேன்றாரு. ஏத்துக்காதனால என்ன பண்ற, கட்சியை விட்டு இவர் நீக்கிறாரு. அதிரடியா நீக்கிறது மட்டும் இல்ல, பிரஸ்ல இருக்க மாயாவதி ஒத்துருக்காங்க. ஓகே, நீ தலையிடாதீங்க அப்படின்ட்டாங்க, சரி கட்சிக்குள்ளலாம் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா அவங்களும் தனிப்பட்ட முறையில போய் பல இடங்கள்ல பேசுறதா இருக்கட்டும், அங்க இருக்கிற பகுதிகளில் போய் கிராமங்கள்ல போய் ஒரு விசாரிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு. இன்னும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் இறந்துட்டாருன்னா ஒரு சென்டிமெண்ட்ல பார்ப்பாங்க. எப்படி ராஜீவ்காந்தி இருந்தோடனே சோனியா காந்தி மேல ஒரு கருணை வந்ததும், எம்ஜிஆர் இருந்தோடனே ஜெயலலிதா மேல ஒரு கருணை வந்ததா இருக்கட்டும், இல்ல கலைஞர் திமுக வந்ததாகட்டும், இப்போ விஜயகாந்த் இறந்தோட பிரேமலதா எவ்வளவு ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரி இவங்க இறந்த உடனே இவங்களுக்கு ஒரு கருணை. தமிழக அரசியல ஒரு ஒரு பிரபலமா இருக்கிறது தான் அந்த அந்த கருணை அடிப்படையில பார்த்து மக்கள் வந்து பரிதாபப்பட்டு ஓட்டு போடுறது. ஆனா அது நிரந்தரம் நீடிக்காது. எந்த மாதிரி டைம்ல எந்த மாதிரி விஷயத்த பேசுறாங்கன்ற முன் வச்சுதான் மக்கள் தெரியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம்ல இதை எடுபடும் அப்படின்ற அடிப்படையில இவங்க இறங்கி சில இடங்கள்ல போய் பகுதிகளில் பேசுனதெல்லாம் இருந்துச்சு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது. ஆனா நம்ம ஆம்ஸ்டாங் தான் தமிழகம் முழுசும் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை பிரபலப்படுத்துறவரு. அவரோட மனைவிக்கே அங்கீகாரம் இல்லை அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல கொஞ்ச நாள் இருந்தாங்க. இதுக்கு பாரஞ்சித் போன்ற ஆட்கள்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கொஞ்ச நாள் போன உடனே இவருக்கு வந்து ஒரு நினைவேந்தல் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நினைவேந்தல் செலுத்துறதுல பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ்க்கு இவங்க போய் அழைப்பிடுதல் கொடுத்துருந்தாங்க. திருமாவளவன், ஜெகன்மூர்த்தி, அப்புறம் பாஜக இருக்கிற முக்கிய பிரமுகர்கள், இந்த மாதிரி பல கட்சிகளுக்கு போய் நிலவந்தல்ல அழைப்புதல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து ஒன்று கூடி அழைப்புதல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா தமிழக பகுஜன் சமாஜ்வாதி கட்சின்னு சொல்லி ஒண்ணும். ஆனா இது களத்துல எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்றது கொள்கை என்னன்னு சொன்னாங்களா, இல்ல கொள்கை தானா? அதெல்லாம் எதுவுமே சொல்லல. புதிய கட்சியை ஓபன் பண்ணிக்க தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்ற மாதிரி ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க. அது தமிழ்நாட்டுல எப்படி பிரதிபலிக்கும், எந்த மாதிரி பிரதிபலிக்கும் மக்கள், ஏன்னா இவரு இந்த கட்சியை பெருசா தமிழ்நாடு அளவுல பிரபலம் கிடையாது. நம்ம குறைத்து மதிப்பீடுல யதார்த்தத்தை தான் சொல்றோம். ஏன்னா நம்ம பெருசா ஒரு எம்எல்ஏ எம்பியோ ஆனா இதெல்லாம் கிடையாது, அந்த ஹிஸ்டரி எல்லாம் கிடையாது. ஒரு நல்ல தலைவர்னு சொல்றாங்க, அங்க இருக்கிற பகுதி மக்களுக்கு பல படிப்புகளை வாங்கி கொடுத்தாலும் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இவர் கட்சி ஓபன் பண்ணிக்கிறதுனால எந்த மாதிரி விளைவு ஏற்படுத்தும், எந்த மாதிரி மக்கள் மத்தியில எப்படி செல்வாக்கு ஏற்படுத்துன்றது அவங்க நடவடிக்கைகள் தான் ஏற்படுமே தவிர அந்த கருணை அடிப்படையில பெருசா ஒரு செல்வாக்கு கொண்ட இதெல்லாம் ஒரு அளவு தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி நிர்வகிக்கிறாங்க, கட்சி எப்படி மேம்படுத்துறாங்க, மக்கள்கிட்ட எப்படி பேசுறாங்க கொள்றாங்க, அதை பொறுத்து தான் இருக்கு. கண்டிப்பா அப்படி எதை செஞ்சா மட்டும்தான் அது கட்சி நீடிச்சுக்கிறதா இருக்கட்டும், அடுத்து கவுண்டர் போனதா இருக்கட்டும் மாதிரி சொல்றாங்க. இந்த கூட்டங்கள்ல அதே ஸ்டேட்மெண்ட் தான் ரஞ்சித் போன்ற ஆட்கள் மற்றவங்களாம் பேசிக்கிட்டாங்க. அரசியல் இது வந்து ஒரு தனிநபர் மோதல் கிடையாது, இது ஒரு அரசியல் படுகொலை, இது வந்து தீர விசாரிக்கணும், தலித்துகள்லாம் நான் சாதாரணம் கிடையாது, நாங்கள் அம்பேத்கரின் வாரிசுகள் அப்படின்ற மாதிரிலாம் வழக்கமா அவர் சொல்றாங்களோ சொல்லியாங்க. ஒரு பிரச்சனை நடக்குது, அது பின்புலத்துல யார் இருக்காங்க, குற்றவாளியும் தண்டிக்கப்படணும், அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து அம்பேத்கரோட வாரிசோ இல்லையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் எந்த ஒரு குற்றமும் நடக்கக்கூடாது, அப்படி நடந்தா அந்த குற்றவாளி தண்டிக்கப்படணும், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது அப்படின்ற மாதிரில குற்றச்சாட்டு செலுத்தியிருந்தாரு. பொறுத்து பார்ப்போம், அவரோட இறப்புக்கு சரியா நீதி கிடைக்கிறதா இருக்கட்டும், இவங்க அடுத்துக்கடுத்து வளர்றதா இருக்கட்டும், அவங்களோட நடவடிக்கைகள் தான் இருக்குன்றதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒரு சைடில் இந்த கட்சி ஆரம்பிக்கிற விஷயம் இருந்தாலும் ஏற்கனவே வந்து தளபதியோட டிவிகே கட்சி சார்பாக வந்து நேற்று வந்து ஒரு செயற்குழு கூட்டம் நடந்தது. அதில் தளபதி விஜய் அவர்கள் வந்து செயற்குழுவில் வந்து நடந்த விஷயங்கள், அதாவது தீர்மானங்கள்லாம் சொல்லியிருக்கிறாப்புல. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, தாக்கத்தை வந்து மற்ற ஆளுக்கு எப்படி ஏற்படுத்தியிருக்கு, தமிழகத்துக்கு எப்படி ஏற்படுத்தியிருக்கு? எனக்கு எந்த பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தல. நான் ஒன்றும் தாவைக்கு நிர்வாகியும் கிடையாது. தாக்கம் வந்து தாக்கம்னா அவங்க தனிப்பட்ட முறையில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கேன். நீங்க யாரோ சார்ந்து இருப்பீங்க, அவங்களுக்கு எப்படி ஏற்படுத்தியிருக்குன்றது சொல்லுங்க. யாரோ சார்ந்திருப்பாங்கன்னா எப்படி உங்களுக்கு பின்புலம் யாரா இருக்கலாம், எந்த தாக்கத்தை ஏற்படுத்தல. அவரு கட்சியில ஒரு முக்கிய சாராம்ச தீர்மானத்தை என்ன நிறைவேற்றுறாருன்னா, பரந்தூர் விமான நிலையத்தை குறிப்பா வந்து பயங்கரமா பேசினாரு. ஏன் பரந்தூர் விமான நிலையத்தை அட்டாக் பண்ணி பேசினார்னா, குறிப்பா கிட்டத்தட்ட பரந்தூர் விமான நிலையம் 2000 ஏக்கர் ஒரு பகுதியில வந்து நான் விமான நிலையம் அமைக்க போறதா வந்து தமிழக அரசு முன்னாடி அறிவிச்சிருந்துச்சு. அறிவிக்கிறது மட்டும் இல்லாம அங்க வந்து 13 கிராமங்களை வந்து காலி பண்றதா சொன்னாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எண்ணூர் சைட்லாம் போனீங்கன்னா அங்க கிராமங்களை வந்து துறைமுகம் அமைக்கிறது,
துறைமுகம் அதானிக்கு துறைமுகம் அமைக்கிறன்ற பேர்ல அங்க பல்வேறு நதியையும் குட்டைகளையும் ஏரிகளையும் அழிச்சிருக்காங்க. அதே போல இங்க விமான நிலையம் எட்டுவர்ன்ற பேர்ல மக்களை வந்து 13 கிராமங்களை மற்றொரு பகுதிக்கு அனுப்புறதா சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உரகடமா இருக்கட்டும், இந்த பக்கம் பூந்தமல்லியா இருக்கட்டும், அங்க நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. அங்க இருக்கிற பகுதி மக்கள்ல அங்க குடியிருப்பு பகுதியில் இருக்கும்போது இந்த ஃபேக்டரி சிப்காட் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அரசு வேலை, சரியான முன்னுரிமை தருகிறேன், அதே சமயம் நல்ல சம்பளம், அப்படி இப்படிலாம் சொல்லி தமிழ்நாடு வளர போகுது, உலக அளவுல பாப்புலர் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா வளர்ந்தது அந்த மக்கள் கிடையாது. அதே சமயம் கம்பெனிஸ் வளர்ந்தாலும் அங்க கம்பெனி முதலாளி தான் வளர்ந்ததை தவிர அங்க இருக்க சொந்தமா ஒரு 50-60 வருஷம் 100 வருஷமோ நிலம் வச்சிருக்காம தான் அவனை அடிச்சு விரட்டுன்னு தான் மிச்சம். ஆனா இப்ப இருக்கிற அங்க மக்களை போய் கேட்டுங்கன்னா கும்பிடுறாங்க. எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது, நான் இன்னும் அங்க போய் தினக்கூலி வேலை செய்யறேன், நான் நிலத்தை கொடுத்தேன், எனக்கு இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல நாடு முழுசும் இந்த நிலைமைகள் தான். நீங்க ஒரு கம்பெனி அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நிலத்தை வாங்கிட்டு உங்களுக்கு நான் அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்துட்டு அப்புறம் மக்கள் நிற்கதி ஆயிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு அகதிகள் மாதிரி ஒரு சொந்த நாட்டுக்குள்ளே அகதிகளா மாறிடுறாங்க. அந்த நிலைமைகள் தான் இருக்கு. அந்த அச்சத்தில் அந்த அனுபவத்தின் படிப்பினையில் தான் அங்க இருக்கிற மக்கள் வந்து போராடுறாங்க. போராடும் போது தமிழக அரசு வந்து முதலமைச்சர் வந்து ஜெயிச்ச உடனே பரந்தூர் விமான நிலையம் நான் தடுத்துருவேன்னு சொல்றேன். அதாவது கொள்கை அறிக்கையில அப்படி சொல்லிட்டு இருந்தார். சிஎம் ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா போராட்டி இருக்காங்க. இவரை போய் திடீர்னு பாத்தீங்கன்னா விமான நிலையம் அமைச்சே ஆகணுன்ற மாதிரி சொல்றாரு. கிட்டத்தட்ட 2000 ஏக்கரா. அந்த மக்கள் என்ன சொல்ல, அது நல்ல விவசாய நிலம், விவசாய பகுதி. நீங்களும் கூட நீங்க பாத்துருப்பீங்க, டிவி கூட எடுத்து 1005 குடும்பம் இருக்கு, 15000 மக்கள் இருக்காங்க. அதே சமயம் விவசாய நிலம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடுக்கு வளர்ச்சி தேவைதான், அது நல்ல ஒரு மக்கள் விவசாயம் பண்ணாத இடத்துல நீங்க போய் பூமியில பண்ணுங்க, இன்னொரு இடம் கூட இருக்காங்க பண்ணலாமே. தமிழக மக்கள் எதிர்ப்பாங்களா? நீங்க எதிர்ப்பாங்க. வளர்ச்சி தேவைதான், அதுக்காக மக்கள் நல்லா வாழ்ற இடத்துல செழிப்பான இடத்துலயா செய்யணும். நான் விவசாயம் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டு அந்த இடத்துல வந்து காலி பண்ணுப்பா, நான் ஏரோப்ளேன் வருது ஏர்போர்ட் வருதுன்னா என்ன பண்ணுவேன் நான்? கண்டிப்பா மக்கள் போராட தானே செய்வாங்க. கண்டிப்பா பண்ணுவேன். அப்ப போராடும் போது இந்த மக்கள் இந்த குரலை யாரும் எதுக்கல. இன்னொன்னு அங்க வந்து ஊரடங்கும் போட்டிருக்காங்க. நம்மள மாதிரி சமூக செயற்பாட்டாளர்களோ யாரும் அங்க போகவும் கூடாது, போனா கைது பண்ணிடுவோம். எதனால? நீங்க போய் போராடினா தமிழ்நாடு முழு தெரியும், டிவி கேப்சர் பண்ணுவாங்கல்ல. அதுக்குதான் தளபதி விஜய் அவர் அங்க போயிருக்காரு. தளபதி விஜய் இதை கவனிச்சு நோட்டீஸ் பண்ணிட்டு அங்க போயிட்டு பாக்குறாரு, இந்த மாதிரி பெரிய போராட்டமா இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஆதரவும் தெரிவிக்கிறாரு. தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம அது உடனே அது செயற்குழு கூட்டத்துல என்ன அமல்படுத்துறாரு, தீர்மானம். நீங்க வந்து இந்த பரந்தூர் விமானம் ஒண்ணு சீமான் சொல்ற மாதிரி ஒண்ணு அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இல்லை, சென்ட்ரல் நிச்சா ஒரு லாரி இடிச்சுட்டு போற கணக்கா ஒண்ணு வரும்னு சொல்லு, வராதான்னு சொல்லு. அதை விட்டு நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தா நான் அந்த பகுதி மக்களை கூப்பிட்டு வந்து தலைமை செயலகத்துக்கு முன்னாடி போராடுவேன், நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அந்த நிலைமையை நீங்க உருவாக்கிறாதீங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம இதே பிரச்சனை வந்துச்சுன்னா பெருசா அவனை இவர் இப்படி சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிற கட்சியில இருக்காங்கல்ல, கோவை செலின்னு ஒருத்தர், நீங்க என்ன கத்துக்குட்டி, நீ என்ன வளரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கனிமொழி என்ன சொல்றாரு, கோவை செலியன் அவரு வந்து கல்வித்துறை அமைச்சர். அப்படியா? ஆமா, கோவை செலியன் அப்படி சொல்றாரு. உடனே இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாரு, கனிமொழி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி தவிர விஜய் எல்லாம் பெருசா நாங்க போட்டுப்படுத்திக்கிறது அப்படின்ற மாதிரி மறைமுகமா விமர்சனம் பண்றாங்க. இந்த பக்கம் அர்ஜுன் சம்பத் போன்ற ஆட்களும் பாஜக அர்ஜுன் சம்பத்தும் அவங்களும் அதுதான் சொல்றாங்க. இதை பத்தி கூட்டணி பத்தி சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காரு கூட்டணி பத்தி? கூட்டணி பத்தி என்ன சொல்றேன்னா, நான் என் தலைமையில தான் ஆச்சு, நான் வந்து எனக்கு வந்து மத்தியில் பாஜகவும் மாநிலத்தில் திமுகவும் தான் எனக்கு கொள்கை எதிரிகள், அவங்கள நான் எதிர்ப்பேன், அதனால ஒரு நாளும் வந்து பின்வாங்க மாட்டேன் கிடையாது. அப்போ அந்த கொள்கை தீர்மானங்களை வாசிச்ச பின்னாடி இந்த விஷயத்தெல்லாம் பெரியார வந்து விஜய் உருப்பட முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஏன் அதிமுக மைனூட்டா சாஃப்டா பேசுற மாதிரி இருக்கு? அப்ப அதிமுக அதுதான். அப்போ அதிமுகவோட ஏன் நீங்க பேசல அப்படின்ற என்னோட கருத்தும் தான். அதிமுக விமர்சனம் பண்ணிருக்கலாம். அப்ப அதிமுக நீங்க கூட்டணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா, அப்படி நாட்டமா, இல்ல நீங்க என்ன நான் ஒரு மாற்று கட்சியா வர்றேன், தமிழ்நாட்டுல ஒரு மாற்று, ஏன்னா இங்க வந்து 50 வருஷமா வந்து திராவிட கட்சிகள் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை அழிச்சதுக்கான காரணம்ன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ வந்து அதிமுக நீங்க பேசவே இல்லைன்னும் போது அதிமுக கூட இங்க ஆல்ரெடி இங்க ஒரு பேசு பொருளா இருக்கு. நீங்க வந்து அதிமுக ஒரு கூட்டணி வாதங்கள் போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நிரூபிக்கிற மாதிரி தானே இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, ஆளுகின்ற கட்சி திமுக தான், அப்ப அதை தான் விமர்சனம் பண்ண முடியும். இன்னொன்னு, அதிமுக நாங்க ரேஸ்ல எடுத்துக்கிறது இல்ல,
அவங்க எதிர்த்து நினைக்கிறது கிடையாது எங்களுக்கு அப்படின்னு பாக்குறதே வேற. திமுக தான், திமுக பாஜக தான். இவங்க அப்படி ஒண்ணும் அவங்களுக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கு கட்சிக்குள்ளே. இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நேத்து இவரு எடப்பாடி அவர்கள் வந்து நான் கூட்டணிக்கு யார் வந்தாலும் வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, ஏன்னா நேத்து அவரானா வந்து நான் பிஜேபி டிஎம்கே கூட்டணி கிடையாதுன்றாரு, இவரானா யாராலும் வாங்கன்றாரு. என்ன நீங்க சொல்றீங்க? இல்ல உண்மையில அது உண்மைதான். ஏன்னா அவருக்கு என்ன சொல்றாருன்னா அதிமுக வந்து பல பிரிவினர் இருக்கு கட்சிக்குள்ளே பல, ஏன்னா பாஜக ஆதரிக்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் மக்களும் வந்து அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. மக்களுக்கு அதிமுக ஒரு கட்சி இல்லைன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. அப்ப என்ன பண்ணா விஜயை தன்னோட கூட்டணிக்குள்ள வச்சுட்டா கட்டாயமா ஓரளவுக்கு நம்ம வெற்றி பெற்றுருவோம் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கு. அப்போ விஜய் எப்படியாச்சும் நம்ம பக்கம் அழைச்சிட்டோம்னா கண்டிப்பா திமுக வீழ்த்தி இல்லான்ற. ஆனா இந்த பக்கம் விஜய் என்ன சொல்றாரு, என்னோட நான் தான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன். அவர் எடப்பாடி அவர்களும் அதுதான் சொல்றாரு, நான் தான் சொல்றாரு. அப்படி கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிள் கிடையாது. இவர் அழைச்சாலும் விஜய் வரமாட்டாருன்றதுதான் நம்மளோட கருத்தாவும் இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். மற்றொரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.